வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா யாரை சந்தித்தார்? நடந்தது என்ன? ரணில் விக்ரமசிங்கவின் மனைவிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. தென்னிலங்கையில் சூடு பிடிக்கும் அரசியல் களம். ஈச்சந்தீவு மக்கள் முன்னெடுத்துள்ள கவன ஈர்ப்பு போராட்டம். மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தல். யாழ்ப்பாணத்தில் கணவனால் மனைவிக்கு நேர்ந்த துயரம். பிள்ளையின் கண்முன்னே தாய்க்கு அரங்கேறிய கொடூரம். 2 பேருந்துகள் மோதி கோர விபத்து. 25 பேர் படுகாயம். முந்திச் செல்ல முற்பட்ட வேளையில் நடந்த துயரம். இனி விரிவான செய்திகள். டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்க கோரி கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஈச்சந்தீவு கிராம மக்கள் இன்று காலை கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக அமைதி வழி போராட்டங்களை மேற்கொண்டனர். சுமார் 1 மணி நேரம் வரையில் நீடித்த இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் பதாதைகளை ஏந்தியவாறு தங்களுக்கான நீதியை கோரி கோஷங்களை எழுப்பினர். டிட்வா புயல் அனர்த்தத்தின் பொழுது ஈச்சந்தீவு கிராமத்தைச் சேர்ந்த பல மாணவர்கள் கல்வி ரீதியாகவும் வாழ்வாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கான நஷ்ட ஈடு அல்லது விசேட கொடுப்பனவை வரையில் வழங்கப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் தங்களது கருத்தினை வெளியிடும் பொழுது தமது மாணவர்களுக்கான கொடுப்பனவு ஏன் இன்னும் வழங்கப்படவில்லை என்பதற்கான காரணத்தை விளக்குமாறு கோரி கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கிண்ணியா பிரதேச செயலாளருக்கு கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தோம். ஆனால் இதுவரையில் அவரிடமிருந்து எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை. பிரதேச செயலகத்தில் தீர்வு கிடைக்காத காரணத்தினால் திருகோணமலை மாவட்ட செயலாளரின் கவனத்துக்கு கொண்டு சென்றோம். அங்கிருந்து அனுப்பப்பட்ட பதில் கடிதத்தில் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்குள் இதற்கான தீர்வு பெற்றுத்தரப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. எனினும் குறிப்பிட்ட தேதி கடந்தும் கிண்ணியா பிரதேச செயலகம் இதுகுறித்து எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று மக்கள் கவலையினை வெளியிட்டுள்ளனர். தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை பிரதேச செயலாளரிடம் கையளித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக தங்களுக்கான தீர்வு வழங்கப்படாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியான மைத்ரி விக்ரமசிங்க இம்மாதம் 20ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொள்வதற்காகவே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தன்னை விட்டு பிரிந்து சென்ற மனைவி மீது போத்தலினால் குத்திய சம்பவம் ஒன்று அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் நாகர்கோயில் பகுதியில் வசிக்கும் 46 வயதான மனைவியை கடைக்குள் வைத்து போத்தலை உடைத்து அவர் மீது 6 முறை குத்தி காயப்படுத்தியுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதோடு மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இந்த சம்பவம் இடம்பெற்ற வேளையில் தாயுடன் வந்திருந்த சிறுவன் தந்தையின் செயலை கண்டித்து தாயை தாக்கவிடாது தடுத்து நிறுத்த முற்பட்ட வேளையிலும் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. வளரும் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய பெற்றோர்கள் பிள்ளைகளின் கண் முன்னே இவ்வாறான மோசமான செயல்களில் ஈடுபடுவது குழந்தைகளை மனதளவில் பாதிப்புக்குள் தள்ளிவிடுகின்றது. ஹம்பாந்தோட்டை மாத்தறை பிரதான வீதியின் பல்லைமலல பகுதியில் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது. இந்த விபத்தில் சுமார் 25 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஹம்பாந்தோட்டை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெஹியத்த கண்டியிலிருந்து காலி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று தனக்கு முன்னால் திஸ்ஸமஹராமையிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றை முந்திச் செல்ல முற்பட்ட வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவை அண்மையில் நேரில் சென்று சந்தித்ததாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தியினை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தான் சிறைச்சாலைக்கு வந்து ஒருவரை சந்திப்பது மிக அரிதான விடயம் என்று குறிப்பிட்டுள்ளார். சமன் ஏகநாயக்க ஒரு சிறந்த மனிதர் மற்றும் திறமையான நிர்வாகி என்பதனால் அவரை சந்திக்க சென்றதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை முறையாக வழிநடத்துவதற்கு திறமையான நிர்வாக சேவை மிகவும் அவசியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை இயக்குவதற்கு தகுதியான நிர்வாக அதிகாரிகள் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு அரசியல் சார்புமற்ற திறமையான அதிகாரிகளை இலக்கு வைக்கும் போக்கே ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்திலிருந்து ஆரம்பமாகியதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கமும் அதே போன்றதொரு அரசியல் பழிவாங்கல் போக்கினை பின்பற்றி வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய செயற்பாடுகள் நாட்டின் நிர்வாக கட்டமைப்புக்கு பாரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.
உகண்டாவில் மாத்திரமல்ல, ராஜபக்சர்கள் துபாயிலும் பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் பொழுது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உகண்டாவில் மாத்திரமல்ல, துபாயில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணம் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் பொழுது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர், இதுபோன்ற பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சில விசாரணைகள் நிறைவடைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் உகண்டாவை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்காதீர்கள், துபாய் மற்றும் பிற நாடுகளில் உள்ள பணம் குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாமல் ராஜபக்ச துபாயில் வைத்திருந்த பணம் தொடர்பில் யாரும் பேசுவதை நாங்கள் காணவில்லை. எனினும் அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவிலங்குத்துறை களப்பு பகுதியாண்டிய வாவியில் மறைத்து வைக்கப்பட்ட 14 லட்சம் மில்லி லிட்டர் கோடா மற்றும் 50,000 மில்லி லிட்டர் கசிப்புடன் 3 சந்த நபர்களை மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு விசேட பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றுக்கு அமைய குறித்த பகுதியில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்பொழுது 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதாகிய சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் கீழ் அமைந்துள்ள கண்டாவளை, பரந்தன் மற்றும் தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதனை பிரிவுகளில் உணவு கையாளும் நிலையங்கள் சோதனைக்காக உட்படுத்தப்பட்டன. இதன் பொழுது குறைபாடுகளுடன் காணப்பட்ட உணவகங்களுக்கு எதிராக கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதனை பிரிவில் 5 பலசரக்கு கடைகள் மற்றும் சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய 4 உணவகங்கள், 2 விதிப்பகங்களுக்கு 3,60,000 தண்டப்பணம் விதிக்கப்பட்டதோடு 2 உணவகங்கள், 1 விதிப்பகம் ஆகியவற்றுக்கு குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படும் வரையில் 14 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.